இந்த நாள் ரோட்ல போற எல்லாத்துக்கிட்டையுமே லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவரை மூஞ்சி பார்த்ததுமே எல்லாரும் அலறிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் மூஞ்சில என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஆள் மூஞ்சில ஒண்ணுமே இல்லைங்கிறதான் பயமேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம கார் ஒருத்தர் இவருக்கு லிஃப்ட் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்ணாடியில பார்க்கும்போது தான் தெரியுது இவனுக்கு மூஞ்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த மூஞ்சி இல்லாத மனுஷன் அந்த காரை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு மேப்பை கொடுத்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு தான் போகணும், ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்துல கொண்டு போய் என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கார்ல இருந்தவனுக்கு அந்த அட்ரஸ் தெரியாதனால வெளியே இருந்தவங்க யார்கிட்டயாவது கேட்கலாம்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி கேட்கலான்னு பாக்குறான். அங்க எல்லாருமே அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனுக்கு கார்ல வேகமா போறத பார்த்துட்டு 2 போலீஸ்காரங்க துரத்திட்டு வராங்க. வேற வழி இல்லாம அந்த போலீஸ்காரங்க கிட்டே அந்த அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கான். ஒரு போலீஸ்காரன் நேரா போய் லெஃப்ட் எடுத்து தம்பின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு இவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. இவனுக்கு அந்த போலீஸ்கார கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் மின்னல் அடிச்சு அந்த 2 போலீஸ்காரங்களுமே செத்து போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தாங்க நடக்கிறது எல்லாமே மர்மமா இருக்கு. சோட்டா பீம்ல வர மந்திரக்கோள் கிளவி மாதிரி ஒருத்தி மந்திரக்கோள்ல உட்காந்து வந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்தத பேன் பார்த்துட்டு ரோட்டை பார்க்காம விட்டதுனால அந்த ஒரு கார் போய் ஒரு லாரியில முட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அடிச்ச போர்ஸ்ல காரை பத்தி ஏறிய ஆரம்பிச்சிருந்த அந்த 2 மனுஷங்களுமே தீயில கருகி எலும்பு கூட மாறிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த மூஞ்சி இல்லாத மனுஷனோட சேர்ந்து இவனுங்களுமே அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த மூஞ்சி இல்லாத மனுஷன் வேற யாரும் இல்ல, யமலோகத்திலிருந்து வந்த யமன் தான்.